வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் ஒரு மாபெரும் கலைஞர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் 60 வருடங்களுக்கு மேலான ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் மீது அவதூறு பரப்பவர்கள் மீது வழக்கு தொடுப்பாரா? அதாவது யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன வேணா பேசலாங்கிற அளவுக்கு போகக்கூடாது. ஸோ இப்போ மக்கள் நீதி மையம் கட்சியில் ஒரு வழக்கறிஞர் பிரிவு இருக்கா? அது அவங்க அவதூறு பரப்புறவங்கள, அதுவும் நம்மவருக்கு எதிராக அவதூறு பரப்புவர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு கேஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க மறந்துட்டாங்களாங்கிற லெவலுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழக்கு தான். துணை நடிகர் ரவி, பிஜேபி, அவர் நம்மவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தாரு. அப்ப மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுவுமே அவர் அரெஸ்ட் பண்ணல, அதுவுமே அவர் முன்ஜாமீன் வாங்கினாரு. அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு மேல பெருசா ஆக்ஷன் எடுக்கல. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவர் கட்சியில ஐடி இந்த விங்க வழக்கறிஞர் அணியை புதுப்பிச்சு அவர் சீமான் குறித்து யார் அவதூறு பேசினாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கேஸை போடுறாங்க. கேஸை போட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. சமீபத்தில் வலைபேச்சு பிஸ்மி மேல கேஸை போட்டு 5 பிரிவுல கேஸு. பிஸ்மி மேல அவதூறு பரப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுல மதுரை கோர்ட்ல சென்னை கோர்ட்டுடைய மதுரை கிளையில கேஸை போட்டு அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் அவரை பத்தி அவதூறா பேசுறாங்களோ அவர் மீது கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கமலஹாசன் அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அவதூறுங்கிறது பயங்கரம். அதாவது அவரை மாதிரி ஃப்ரீயா விட்டவங்க யாருமே கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அவரை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், அளவுக்கு மீறி அவரை தரந்தாழ்ந்து அவதூறு பரப்புறாங்க. அதாவது விமர்சனம் வேற, அவதூறு வேற. விமர்சனம்ங்கிறது நம்ம என்ன செய்யறோமோ அதை விமர்சனம் பண்றது. அவதூறுங்கிறது தனிப்பட்ட முறையில தாக்குறது, இல்லாத விஷயங்களை சொல்றது, நிறைய பொய் செய்திகளை பரப்புறது. ஸோ இந்த மாதிரியான அவருக்கு புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில நிறைய பண்றாங்க. ஸோ அது தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கணும். சும்மா யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு விட்டோம்னா வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. நம்ம யாரை பத்தியும் அப்படி பேசுறது இல்லை. நம்ம எல்லாரையுமே ஒரு 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 குறைந்தபட்ச ஒரு நாகரீகம் அந்த அந்த அளவுலயாவது நம்ம கடைபிடிக்கிறோம். பட் மற்றவங்க அப்படி இல்லையே, வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. ஒரு அரசியல் எதிரி அப்படின்னா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதாவது ஒரு 4 பேரை தூக்கி உள்ள வச்சாதான் கரெக்டா பேசுவாங்க. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது எல்லை மீறும் பொழுது ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்ல. அதுக்கு நம்மவர் அவர்கள் இப்ப அமெரிக்கால இருக்காரு. ஊர் திரும்பின உடனே அதற்கான நடவடிக்கைகளை அவர் லைட்டா சொன்னா போதும், அவங்க சிறப்பா செய்வாங்க. அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். மணிவண்ணனை பொறுத்தவரை அவர் பாரதி ராஜா ஸ்கூல்ல இருந்து வந்தவர். கலைமணி ஆபீஸ்ல டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். ஸோ அவரை பார்த்து ஒரு ஒரு கதாசிரியரா அவரை உள்ள கொண்டு வந்தாரு பாரதி ராஜா. நிழல்கள் படத்துல தான் அவருடைய கதை. அந்த படம் அட்டர் ஃபிளாப், பயங்கரமான ஃபிளாப்பு. வெளியிலே தலைகாட்டம் உள்ள 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவை பொறுத்தவரைய அவர் ஒருத்தரை நம்பினார்னா தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் மணிவண்ணனையே வச்சு திருப்பி அலைகள் ஓவியதில்லை படம் எடுத்து அது பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களாம் வெளியில வந்தாங்க. மணிவண்ணனை பொறுத்தவரை என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவர் எல்லா விதமான ஜானர்லையும் படம் எடுப்பாரு. எல்லா ஜான்ராலையும் அது ஒரு 100வது நாள் படம் எடுப்பாரு. அதாவது வித்தியாசமா அமைதிப்படை மாதிரி ஒரு அரசியல் படம் எடுப்பாரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மர்டரை கண்டுபிடிக்கிற மாதிரியான அந்த மாதிரி படம் எடுப்பாரு. ஒரு குடும்ப படம், அந்த மாதிரி அவர் எல்லா ஜான்ராலையும் படம் எடுத்திருக்காரு. அதுதான் மணிவண்ணனுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்தவரையே அவரு ஒரு பிளானிங் இருக்காது. அதாவது அவருக்கெல்லாம் பிளானிங் இருந்திருந்தால் அது பாரதி ராஜா, பாக்யராஜ், மணிவண்ணன் இவங்களுக்கெல்லாம் சரியான பிளானிங் இருக்காது. அவங்க எல்லாம் மனசுல இருக்கிறத வசனமா சொல்லுவாங்க போய், அதுக்கப்புறம் அதை எழுதிப்பாங்க. முன்கூட்டியே ஒரு நாளைக்கு போறோம் அப்படின்னா முன்கூட்டியே என்ன எடுக்க போறோம் என்னங்கிற கரெக்டான பிளானிங் இருந்திருந்தா அவங்களாம் இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவரே கூட ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. அவர் அவ்வை சண்முகி படத்துல வேலை பார்த்தாரு உலகநாயகனோட.
அப்பொழுது அந்த மேக்கப்புக்காக கமல் படுற அந்த கஷ்டம், அவர் அதோட நடிக்கிறது, அவருடைய நகைச்சுவை உணர்வு, அந்த டைமிங்கு, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கலைஞன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சில கான்ட்ரவர்ஷியலாகவும் கமலஹாசன் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. அது வேற ஒரு அரசியல் மேடை, அவர் எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக அந்த மாதிரியும் பேசியிருக்காரு. நிறைய பாராட்டியும் பேசியிருக்காரு. ஸோ அப்படி பாராட்டி பேசினதுல தான் இந்த அவ்வை சண்முகி படத்துல வேலை பார்க்கும் பொழுது அவர் பாராட்டி பேசினாரு. பட் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துப்போம். ஆனால் மறைந்தவர்கள் நல்லதும் சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவாகவும் பேசியிருப்பாங்க. அதை விட்டுட்டு பாசிட்டிவாக உள்ளதை மட்டும் பார்ப்போம். ஸோ மணிவண்ணன் நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அவருக்கு நான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரோட பிறந்தநாளை நினைவு கொள்கிறோம்னு சொல்றது தான் கரெக்டு. ஏன்னா மறைந்தவர்கள் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லணும். நேற்றுக்கு ஒரு பேட்டி பார்த்தேன். மோகன் சர்மா யார் அப்படின்னா சலங்கை ஒளியில வந்து ஜெயபிரதாவுடைய ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தவிர அவர் வந்து ஃபிலிம் சேம்பருடைய பிரசிடென்டா இருந்தாரு, ரோட்டரி கிளப்ல பிரசிடென்டா இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்லாம் அவர் வகிச்சிருக்காரு. கொஞ்சம் வசதியானவர். இந்த நடிகை லக்ஷ்மியுடைய முதல் கணவர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் இப்ப வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காரு. அங்கிருந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டுல இருந்து 4வது வீடு தான் என் வீடு, அங்க இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி இருந்தவர் அவருடைய மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரு. அதாவது எது வேணா எப்படி வேணா நிலைமை மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுச்சு போல் இருக்கு. அவர் சில இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அதுல சில இது ஏமாந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காரு. அதாவது சுத்தமா அவர்கிட்ட காசு இல்லாம, மருந்து மாத்திரை வாங்கவே காசு இல்லாம இருக்காரு. அவர் நண்பர்கள்ட்ட உதவி கேட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க போல் இருக்கு. கண் கலங்குறாரு. இவ்வளவு வசதியா இருந்தேன், என் பையன் ஜெர்மனில வேலை பார்க்கறான், நான் சொந்த படம்லாம் எடுத்திருக்கேன், நல்ல படம்லாம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரியான அசோசியேஷன்லாம் நான் பிரசிடென்டா இருந்தேன் அப்படின்னு அவர் அமெரிக்காக்கெல்லாம் போயிருக்கேன், அங்க போய் ரோட்டரி கிளப் சார்பா பேசியிருக்கேன்லாம் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அதாவது நல்ல வசதியா இருக்கிறப்ப காசை சேர்த்து வச்சுக்கணும். அது வந்து பின்னாடி உதவும். ஏன்னா நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். தங்கத்தட்டிலேயே சாப்பிட்ட தியாகராஜ பாகவதர், அந்த மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கடைசி காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நடிகை சாவித்ரி அவங்க எவ்வளோ வசதியாக இருந்தாங்க, சந்திரபாபு எவ்வளோ வசதியாக இருந்தார், அவருடைய கடைசி காலங்கள்லாம் எப்படி இருந்தது. இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து சிகிச்சைக்கே காசு இல்லாமல் உதவி கேட்கறது, அதெல்லாம் நம்ம லைவ்லேயே பார்க்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலும் உரிய சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைச்சாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வசதி எல்லாருக்கும் இருக்காது. ஸோ அப்போ ரொம்ப கவனமா வசதி இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கணுங்கிறது தான் இது நம்ம இவருடைய லைஃப்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அதை தவிர இவருக்கு நண்பர்கள் யார் உதவணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் உதவணும். ஏன்னா ஒருத்தருக்கு வசதியா இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்காருங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான்.